இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு தெரியுமா? சொல்லுங்க. இந்த நாட்டின் இளவரசன் இருக்கிறானே ஆனந்தன், அவனுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது வீடா. எனக்கு உள்ள புத்தி கேட்டுதா? அவனை திருமணம் விட்டா நம்ம நினைத்த காரியம் வீடா. சொல்லுதா ட்விஸ்டே இருக்குது. அவனுக்கு விருப்பம் இல்லாத திருமணம். அப்படியா? அது மட்டும் இல்ல, ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அப்படி இருக்கும்போது மனக்கவலை உள்ளான் அவன்.
என்னை தேடி நாடி வருவான். அப்படிங்க ஆமா. எனக்கு அவனை சீக்கிரம் எழுதிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். அப்படியா? ஆமாங்க. பட்டுக்குட்டி, ஐயோ இனிமே தாண்டி கதை ஆரம்பமே இருக்குது. அப்படிங்க ஜாடை காட்டி காட்டி காதல் மயம் மீட்டி வீட்டு இந்த பூலோகத்தையே மயக்க வந்த சிறும சுந்தரி. ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது உங்க விஷயத்தை இங்கதான் காட்டணும். காட்டுற எல்லாத்தையும் அங்க. ஏய், வீணா பேசிக் கொண்டிருந்தால் அப்படியா? நேர போவதே தெரியாது. ஆயத்து வர வா வா வா. ஏய் ஒட்ட தலையா, எழுத்து பையா, ஏய் மதிகட்ட மடையா, நாட்டு மணலா நீ பெற்றெடுத்த மகளுக்கு இப்பேற்பட்ட தவறான நீதி வழங்கிவிட்டாய். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கருதி பெற்றெடுத்த மகளுக்கு இப்பேற்பட்ட நீதி வழங்கிவிட்டு நினைக்கலாம் என்னுடைய மகன் சிறப்பானவளே, என்னுடைய மருமகள் கூட சந்தோஷமாக இருப்பதை நினைக்கலாம். ஆனால் இனிமேல் அது ஒரு கணம் நடக்காது. இனி முதல் கொண்டு என் தகப்பன் முகத்தில் முடிக்கும் போது கிடையாது. இனிமேல் நான் அவனுக்கு மகனும் கிடையாது, அவனுக்கு தகப்பனும் கிடையாது. இந்த இளவரசர் இந்த அனந்தபுரி நாட்டு கோட்டையில் கால் வைக்க போவது கிடையாது. என் மனைவி ஆனந்தி முகத்தில் முடிக்க கூடாது. இந்த ஆனந்தனுக்கு மனக்கவலை எனக்கு தேவை தெளிவு. அதில் நான் காணப்போவது இனிமை. அதற்கு தளபதி தான் நிச்சயம் விடவிருக்கும். தெய்வமே ஐயோ 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 ஐயோ, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? இளவரசே, நீங்கள் யார்? எப்பேற்பட்டவர்? படித்தவர், பண்பானவர். ஆனா அந்த ஏழை பெண்ணை திருமணம் செய்து வச்சிட்டாங்களே வச்சிட்டாங்களே வச்சிட்டாங்களே. அவன் மதிகட்ட மடையன். எத்தனை முறை நீங்கள் வாதாடுகிறீர்கள், ஆனால் கேட்டடா அவன். எத்தனையோ முறை உரைத்தேன். ஆனா அந்த ஏழை பெண்ணை திருமணம் செய்து வச்சிட்டாங்களே, அதை நினைக்கும் போது என் மனமே கலங்குகிறது. இளவரசே, என்னவோ தெரியவில்லை. சிறிது நாட்களாக நான் நினைத்ததெல்லாம் எனக்கு சரிவர துலங்காமல் போகிறது. என்ன காரணம் தெரியுமா? தெரியவில்லை. உங்களுக்கு 7 நாட்டு சடி, அதனால் தான் இப்பேற்பட்ட செயல் நடக்கிறது. அப்படியா? தொட்டதெல்லாம் தொடங்கவில்லை. இதனால் தாங்க உங்களுக்கு 7 நாட்டு சடியினால் தான் இப்பேற்பட்ட சூழ்நிலை. அப்படியா? ஆகையால் தான் இப்பேற்பட்ட தவறான செயல் நடந்து எனக்கு திருமணம் இப்படி மாட்டிக்கிட்டீங்க. ஓஹோ, நல்ல முறையில் இருந்தா இப்படி மாட்டிக்கிட்டீங்களா? இதற்கு பரிகாரம் என்னது? பரிகாரம் தானே, பரிகாரமும் கண்டுபிடித்து விட்டேன். அப்படியா? இதே நாட்டில் கணிகர் வீதி ஒன்று உள்ளது. அங்க மிஸ் மீனா ஒருவர் இருக்கிறார். மிஸ் மீனா? ஆமா. அவரிடம் சென்று உங்கள் ஜாதகத்தை கொடுத்தால் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லா காலத்தையும் சும்மா புட்டு 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 புட்டு. ஒரு பெண்ணாகப்பட்டவள் எதிர்காலத்தை கணித்து தருகிறார்களா? ஆமா ஆமா. பெண்ணுன்னு சொல்லாதீங்க, தெய்வம்னு சொல்லுங்க. தெய்வமா? ஆமா, உங்களுக்கு வாய்க்க கொடுக்க போறவங்களே அவங்க தானே. ஓ, என்னோட ஜாதகத்தை கணித்து வருவாள். ஆமா, அதனால சொல்றேன், பெண்ணுன்னு சொல்லாதீங்க, தெய்வம்னு சொல்லுங்க. உண்மைதான் மகாராஜா. 5 வருஷமா பொண்ணு தேடினாங்க பையனுக்கு. அந்த மாதிரி கரெக்டா சொன்னாங்க. அப்பவே முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை முடிஞ்சிட்டு 6 மாசத்துக்கு பொண்ணு. அப்படியா? அப்படி என்றால் அவருக்கே அப்பேற்பட்ட நன்மை கிடைத்து விட்டது. எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும். உண்மைதான். அப்பேற்பட்டவர்களை பார்க்க வேண்டுமே. பார்க்க வேண்டும். ஆமா, நேரத்தை போக்க வேண்டாம். ஆமா, புறப்படும் போகலாம். அவர் எங்க தான் போற வர தெரியும். லக்கடி பையன் மாளிகைத்தான் கண்ணே.
அது மட்டும் இல்ல வீடா. சொல்லுங்க. இந்த நாட்டின் இளவரசன் எங்க இருக்கிறான் தெரியுமா? எங்கெங்க? நமது வாயற்படியை நாயை போல காத்துக் கொண்டு இருக்கிறான் வீணா. நாயை போல காத்துக் கொண்டு இருக்கிறான். எனக்கு அவனை சீர்படுத்துவாங்க. நான் பாத்துறேன் அவ்வளவு அவசரமா என்ன அவனுக்கு? வெளியே போய் நிற்போம். வீடா. அப்படி அப்படிங்க. என்னிடம் உள்ள பண காசுக்கு எத்தனையோ காஸ்ட்லி கார்ல பயணம் செய்யற நாடி உங்க வார்த்தையை கேட்டு கேட்டு நடந்து கை கால்களை சோர்ந்து போதே தளபதியாரே. ஐயோ, என்ன செய்வது என்ன செய்வது? நீங்க கார்லயே போனவங்க, சொகுசா இருந்தவங்க. அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்ல, கஷ்டப்பட்டாதான் பலனை அனுபவிக்க முடியும்வாங்க. அப்படியா? கஷ்டப்பட்டாதான் பலனை அனுபவிக்க முடியும். அதனாலதான் உங்களை நடந்தே ஆயத்த வந்துட்டேன். எங்குதான் உள்ளது கணிகர் விதி தெரியும். கணிகர் விதி வந்துச்சு. இதுதான் கணிகர் விதி. பேசிக்கொண்டு வந்து விட்டோமா? வந்துவிட்டோம். அவர்கள் இல்லம் எங்க இருக்கிறது? அவரு இல்ல தானே. திரும்பி பாருங்க, இதுதான். இதுவா? இந்த குடிசையா? ஐயோ, வாய் முடுங்க. குடிசைன்னு சொல்லாதீங்க, கோயில்னு சொல்லுங்க. அப்பேற்பட்ட தெய்வமே உள்ளது. கோவில் கிட்ட இருக்காங்களா? ஆமா, தெய்வமே கோயில் இல்லைங்க, அவங்களே தெய்வம் தான். ஓஹோ, அப்பேற்பட்டவங்க கருவறையே உள்ளதா இருக்குது. அப்படியா? பார்க்கதானே போறீங்க. என்னங்க இது கொம்பல்ல கட்டி வச்சிருக்காங்க? அது சைடுல ஆளுக்கு வருவாங்கல்ல. ஓஹோ, ஆமா, அவ்வளவு பேரா? வயல் கூட ஊத்துறாங்க பாத்தியா? தேவலாத தொட்ட சாக்கு அடிப்பாங்க. அப்பேற்பட்டவங்க வராங்க. அப்பேற்பட்டவங்க பெரிய பெரிய விஐபி தான் வருவாங்க. அப்படியா? ஓஹோ, அப்ப என்ன போல இளவரசர்கள் பல பேர் வந்திருக்காங்க. கண்டிப்பா இளவரசருக்கு வந்தாங்க, அவங்களுடைய சோகத்தை போக்குனாங்க, இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அப்படியா? ஆமா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஜாதகத்தை கொடுத்திருக்க, நீங்க போக வேண்டியதான். உங்களுக்கு ஜாதகத்தை காட்ட வேண்டியதான். அது மட்டும் இல்ல, இந்த நாட்டின் இளவரசன் ஆனந்தம் வந்திருக்க மட்டும் சொன்னா மட்டும்தான் கதவியே திறப்பாங்க. அப்படியா? ஆமா. முழு பூர்வீகத்தையும் எடுத்துரைக்க வேண்டும். ஆமா. சபாஷ். சிறப்பாக சென்று அப்பேற்பட்ட எடுத்துரைத்து ஜாதகத்தை கடித்து புது பொலிவுடன் இலவசம் திரும்புகிறார். இதுதான் வேணுங்க, எனக்கு இதுதான் வேணும். நீங்க நல்லா இருக்கணுங்க, நீங்க நல்லா இருக்கணும். இரு தாய் வயிற்றில் நாம் இருவரும் பிறந்திருந்தாலும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் போல எப்போதும் திகழ வேண்டும். அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நாம் இருவரும் நிச்சயமாக ஒரே குடும்பத்தில் பிறக்க வேண்டும். அப்படியா? நான் வணங்கும் என் குல தெய்வமே நீங்கள். நீங்க எங்க என் கால்ல வீருங்க, நான் தான் வீந்து கிடக்கணும். நீங்க யாருங்க? எனக்காக நன்மை செய்கிறீங்க. நன்மை செய்வதெல்லாம் தெய்வத்திற்கு சமம் சொல்லுவாங்க. அப்படியா? ஆகையால சிறப்புடன் சென்று கழித்து வருகிறேன். அப்படியா? அயல் நாட்டிலிருந்து 1 கோடி ரூபாய் கப்ப பணம் வருகிறது நாட்டுக்கு. அந்த கப்ப பணத்தை பெற்று வர வேண்டும் என்றால் தகுதியான வீரமும் ஆளுமையும் உங்கள் ஒருவருக்கே உள்ளது. அப்படியா? நீங்கள் சென்று அந்த கப்ப பணத்தை பெற்று அரசாங்கத்துக்கு ஒப்படைக்க வேண்டாம். என்னுடைய பரிசாக அதை தாங்கள் எடுத்துக்கொள்ள. ஐயோ, எனக்கு வேணாங்க. அதை எடுத்துக்கொண்டால் தான் என் மனதாகப்பட்டது குளிரும். அப்படியா? சரி, உங்க விருப்பம் அதுவானால் அப்படியே எடுத்துக்கிறேன். பார்த்து சூதானமா நடந்துங்க. சத்தியமாக வரட்டுங்களா? சென்று சரி, பார்த்து நடந்துங்க. நான் வரட்டுங்களா? பார்த்து போங்க. ஐயோ, பார்த்து தான் போறேங்க. வண்டிக்கு பெட்ரோல் வச்சிருக்கீங்க? காசு இருக்குது எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இது போல ஒரு நல்லுள்ளம் படைத்த ஒருவர் பக்கத்திலே இருக்கணும். எனக்கு இருக்காரு. அது போல உங்களுக்கும் நிச்சயமா இது போல ஒரு நண்பர்கள் கிடைக்கணும். நானே பகவான் கிட்ட வேண்டிக்கிறேன். முருகர் கிட்ட, எங்கப்பா முருகா, சரி சென்று என் ஜாதகத்தை கணிக்கணும். ஜாதகத்தை கணிச்சு புது பொருளுடன் அரவணைக்கு திரும்பணும். இப்போது சென்று ஆயாண்டு பகிர்ந்துக்கிறேன். உள்தாழ்பால் போட்டிருக்காங்க போல. உளுத்தாம்பால் போட்டு தண்ணி போய்க்கிறாங்க. தண்ணி குடிக்கிறான். தண்ணி வரல ஊர்ல போய்க்கிறாங்க. உள்ள தாப்பால் போட்டு தண்ணி. அப்படியா? சரி பரவாயில்ல. கதவை தட்டி பார்ப்போம். ஏங்க கதவை திறங்க. அட திறங்க. யாருங்க? அட திறங்க. யார் சொல்லுங்க? ஓ, பூர்வீகத்தை எடுத்துரைத்தவரை கதவை திறப்பாங்க. ஆமா. இந்நாட்டு இளவரசன் ஆனந்தத்திற்கு கதவை திறங்க. எனக்கு நான் இளவரசனா? ஆமாங்க.
நாட்டில் சொந்திருக்கு என் வீட்டு வாசல்ல. நாட்டு இளவரசன் ஆனந்தன் வந்திருக்க. ஐயா! அதை கொஞ்சம் மூடுங்க. இல்லத்தங்க. மூடுங்க. ஐயோ, கண்ணுல பறந்தெல்லாம் கசமரமா நிக்குது. அப்படியா? எனக்கு நான் கேட்கலாம் பட்டுங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆடவன் வரும்பொழுது ஆடை விலகுவதற்கு அடியவள் வரக்கூடாது. ஐயா, நாட்டில் தூங்குறே பக்கத்துல ஓடி வரும்போது ஆடவில்லை தெரியலையா? என்ன மனதார மனத்திலும் ஐயா. எவராக இருந்தாலும் சரி, ஆடைகளை சரி செய்து கொண்ட பிறகுதான் அவர்களை சென்று அணுக வேண்டும். அப்படி எங்கே? அப்படியா இருக்குது ஐயா? அப்படியா? இப்பதான் நல்ல நேரம் ஆரம்பிக்கிற சங்கு ஊதுது. தப்பு பாருங்க, தானே பாருங்க. மீனான் தாங்கள் தானே? தாங்களே தாங்க. எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு குறிமாதன் ஒருத்தாங்க. நல்லா குறி சொல்லு. ஆகையாலே என் ஜாதகத்தை கணிப்பதற்காக உங்கள் எழுத்து நாடி வந்துவிட்டு இருந்தாலும் அவசரத்தில் நான் ஒரு காணிக்கை கொண்டு வர மறந்து விட்டேன். ஆகையால நாளைக்கு இதே இடத்துல வந்து உங்களை சந்திச்சு நான் ஜாதகத்தை கணிக்கிறேன். எங்க போறீங்க? ஏன் அவசரம் வரீங்க? பொறுமையா இருங்க. எப்ப வீட்டு வந்துட்டீங்க? நான் வந்து உங்களை யாருமே சும்மா அனுப்பிச்சதே இல்லைங்க. அப்படியாங்க? ஆமாங்க. என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஆர்லிக்ஸ் சாப்பிடுங்களா, முள்ளு சாப்பிடுங்களா, மோட்டர் சாப்பிடுங்களா, மாம்பழம் சாப்பிடுங்களா? அட்லீஸ்ட் 2 எழுதால குடிச்சிட்டு போங்க. எதையுமே சாப்பிடுற நிலைமையில் இல்லைங்க. ஏன் சுகர் பேஷண்டா? மனதிலே மணக்க வரங்க. எனக்கு உங்க மனக்க வளர்த்திட்டு என்கிட்ட மருந்து கொடுங்க. ஆமாங்க. சரிங்க. அப்படின்னா அப்பேற்பட்ட மருந்து இருக்கட்டும். பெருத்த தாகமா இருக்குது. ஒரு சொம்பு பாத்திரத்துல கொடுங்க. அப்படிங்க. அமரங்களை ஐயா கொண்டு வரீங்க. ஏண்டா அழுத்த உன்னை விடவே மாட்டேன். இந்த முக்காடு சாரை கொடுத்து என் பக்கம் திருப்புறவனுங்க விடவே கூடாது. என்னங்க ஒரே துர்நாற்றமா இருக்குது? அதான் முக்காடு சாரைக்கு. ஆமாங்க. இந்த குடிசையிலே மா பல வாழை என்று சொல்லக்கூடிய முக்கடிச்சாறு. ஏன் முக்கடிச்சாறு? சரி, தடையில்லாமல் பருக வேண்டும். முக்கடிச்சாறு. கோடி மலர் கொட்டி அழகி. அப்படியா? எதிர்காலத்தை கணிக்கலாம் என்று உன் இல்லத்தை நாடி வந்தேன். இப்பொழுது என் எதிர்காலமே நீதான் என்று நீங்களே பெரிய எடுத்த பிள்ளைங்க. நானும் ஏமாந்து பிறந்தவங்க. நீங்களா பொண்ணு சொல்லுவீங்க. உங்க வேலைதான் முடிச்ச பிறகு தாத்தா பாய் சொல்லிட்டு ஆம்பல் நீங்க ஆம்பல் நம்பவே மாட்டீங்க. ஆம்பளைங்களா? நம்ப மாட்டேனே. வேற யாரதான் நம்புவீங்க? எல்லாமே வாங்கிடுவோம். அப்படியே எங்க 2 பேரும் நம்புவோம். எவருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உனக்கு. அப்படியா? வாழ்ந்தால் உன்னோடு மாண்டாலும். ஆமா. என்ன சொல்றீங்க? எனக்கு நம்பலாமங்க. நம்ப மாட்டாயா? இல்லைங்க. நம்பறமே தெரியலையே உங்களை பார்த்தா எனக்கு. ஆமாங்க. எந்த நொடிலையும் என்ன விட்டுட்டு போக மாட்டேன். நீங்க சத்தியமணி கொடுங்க. அப்ப உங்களை நம்புறேங்க. அந்த திசையாலும் ஒன்றானாலும் அலைகடலே வற்றி போனாலும் மண்டலத்திலே உள்ள விண்மீன்கள் ஒழிந்தாலும் இருவருக்கும் பிரிவு என்பது கிடையாது. மறக்கோ மாட்டேன். கண்படுத்த பயன் நானே கண்டிக் கொண்டேன். உன்னால் நானே நிர்வாக எதிரே நின்று மட்டுமே கண்டேன். LOV லவ்
for you. ஒருத்தர் ஒன்று. I love you, மீனா. அங்கே மனச மடிச்சு நீதான் ஓடி என்ன மீனா? ஐயோ இன்னும் திரும்ப இழைக்கிற அப்படி அங்கே பார்த்து நொடியிலே துதாரிக்கிறாங்க. உண்மைதான். எப்படி என்றால் இந்த கருத்திற்கு தங்க காப்புகள் அறிவிக்கலாம் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். எனக்கு தங்க காப்பா, எனக்கு தங்க காப்பு வேணாம். அந்த வைரத்தோட வேணுங்க. உங்க காதல மட்டும் தான் போதுங்க எனக்கு. யார் நீ? ஒரு பெருத்த இளவரசன் காதலி நீ. அப்படி இங்க சாதாரண பெண்ணாக இருந்தால் ஒரு ஆசை வரலாம். ஆமா, இளவரசன் காதலி நீ. ஐயோ 1000 ஆசைகள் வர வேண்டும். அப்படிங்க ஆமா. எனக்கு நான் எந்த பொருள் கேட்டாலும் தடலாம் தருவனே, நீங்க சத்தி பண்ணி கொடுங்க. அப்ப உங்க நம்பருங்க. என்னது? என்ன நொடியிலையோ நான் கேட்டப்ப தடை இல்லாம தருவனே சத்தி பண்ணி கொடுங்க. அப்படியா? ஆமா. ஒரு சத்தியம் என்ன? 1000 சத்தியம், அதுவும் என் உயிரினு மேலான சத்தியம் உனக்கான. உங்க அரண்மனை இருக்க முத்தார மாலை, அந்த முத்தார மாலை ஆசைப்பட்டு விட்டீங்க. முத்தார மாலையா? ஆமாங்க. அதுவும் அரண்மனை முத்தார மாலையா? ஆமா. அது பழைய முத்தார மாலை. எங்க? அதுவும் பழுதடைந்த முத்தார மாலை. உனக்காக புதிய மாடல்ல எத்தனையோ முத்தார மாலைகள் வந்தவா செலுத்து மாதிரி. எனக்கு எது வேணுங்க? அந்த அரண்மனை முத்தார மாலை வேண்டுங்க. அப்படியா? ஆமா. உனக்கு தேவை அரண்மனை முத்தார மாலை தானே? ஆமாங்க. அப்பேற்பட்ட அரண்மனை முத்தார மாலை சீக்கிரமாக உனக்காக கொண்டு வந்து தருவேன். அப்படியாடுங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு என்ன மறக்க மாட்டீங்களா நீங்க? இறந்து விடுவிட தவிர உன்னை ஒரு பொழுதும் மறந்து மட்டும். அப்படிங்க. எனக்கு உங்க திருமணத்தை பார்க்காம என் மனசு தவிக்கிங்க. எனக்காக சீக்கிரம் பொழுது வாங்க. கண்டிப்பாக நான் பார்த்து வாங்க. என்னங்க? ஐயோ இவளுக்கு இத வெறியேறி போச்சாங்க. வெறியேறி போயிடுது உங்களுக்கு. ஐயா நல்லா காடி பையா. ஏன் உங்களுக்கு புத்தி எல்லாம் மாறிவிட்டு நம்மளுக்கு? லவ் வந்து கவுது. எங்க ஏமனே கவும் நத்த பண்ணி ராஜாவனை எடுத்து போட்டு பொறுத்த கவு பண்றானுங்க. இல்லைங்க உங்க முகத்தை பார்க்காம எனக்கு தூக்கமே வராங்க. மீனாவை கண்டவுடன் 10 கிலோ ஐஸ் கட்டி தூக்கி நெஞ்சு மேல வச்ச மரத்த வச்சல். யாருங்க? ஐயோ சந்தோஷா இருக்கட்டும்.
மீனாவை கண்ணோட சந்தோஷம் பங்கி விட்டது. இப்பொழுது அரண்மனைக்கு சென்று அரண்மனை உத்தாரமலை ஐயோ அரண்மனை உத்தாரமலை இப்பொழுது ஆனந்தியிடம் போயிருக்குமே. ஆனந்தியிடம் கோபம் கொண்டு சண்டைக்கு வெளியே வந்து விட்டோம். இப்போது சென்று அரண்மனையிலே தான் அரசாங்க முத்தாரமலை என்று குடி என்று கேட்டால் எப்படி கொடுக்க மறுக்கிறாளே. சரி, நயமாக வார்த்தையாடுவோம், நயமாக வார்த்தையாடுவோம். அப்பேற்பட்ட முத்தாரமலை கொண்டு வருவோம். பொண்டாட்டிகள் எப்படி கரெக்ட் புருஷங்களுக்கு தெரியாம இருக்கும். நைஸா பேசி நைஸா வாங்கிடணும். இப்போதே சென்று என் நாடகத்தை துவக்கி அப்பேற்பட்ட அரசாங்க முத்தாரமலையை என் அபிநய சரஸ்வதி மீனுக்குட்டி கருத்துல போட்டு அழகு பார்க்கணும். செல்லோ ஆனந்தி பட்டு ரோஜா அக்கா ஆண்டி அரண்மனையில பார்த்தேன். பார்த்த உடனே உன் மீது எனக்கு காதல் வந்து விட்டதம்மா. காதல் வந்து விட்டது. ஆமா எங்க ஏ